வணக்கம். இது கோவின் ப்ளூ டெரோ. இந்த வீடியோ எதை பற்றி அப்படின்னா, இது ரொம்ப ஆச்சரியம். இது நீங்கள் நம்ப மாட்டீங்க அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ. என்ன அந்த ஆச்சரியம் அப்படிங்கிறதுல எங்கள் குரூப் 1, 2 இருக்கிறாங்க. உங்களுடைய உள் மனதை கேட்டு உங்களுக்கான செய்தியை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் டைமிங்ஸ் இருக்குது, கிளிக் பண்ணி பாருங்கள். தயவு செய்து ஞாபகத்தில் இருக்கட்டும், இது ஒரு பொதுவான வாசிப்பு. நன்றி. வணக்கம். இது கோவின் ப்ளூ டெரோ. குரூப் 1 தேர்ந்தெடுத்தவர்களுக்கு இது ஒரு ஆச்சரியம். இது நீங்கள் எதிர்பார்த்துருக்க மாட்டீங்க அப்படிங்கிற ஒரு செய்தி தான் இங்கே சொல்ல இருக்கிறாங்க. ஒரு சிக்னிஃபிகேட் மெசேஜ் இருக்கிறாங்க. என்ன அந்த ஆச்சரியம், என்ன அந்த செய்தி அப்படிங்கிறத பார்க்கலாம். பொதுவான வாசிப்பு குரூப் 1, இதை நீங்கள் ஞாபகத்தில் வச்சுட்டு பாருங்கள். எனக்கு இது எப்போங்க நடக்கும், எனக்கு இது நடக்குமா அப்படிங்கிற கேள்விகள் உங்களுக்கு இருந்ததுன்னா, எதுக்காக என்னுடைய விஷயங்கள் எல்லாம் தடைபட்டு இருக்குது, எதனால இந்த பிளாக்கேஜஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரியான கேள்விகள் இருந்ததுன்னா தனிப்பட்ட வாசிப்பை எடுத்து நீங்க பார்க்கலாம். எவ்வளவோ டெரோ வாசிப்பாளர்கள் இருக்கிறாங்க. கோவின் ப்ளூவை விட நீங்க அவர்கள்கிட்ட கூட நீங்க எடுத்து பார்க்கலாம். குரூப் 1 எல்லா டீட்டெயில்ஸும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கு, நீங்க கிளிக் பண்ணி பாருங்க. குரூப் 1 சரி. இது ஒரு ஆச்சரியம். இதை நீங்க எதிர்பார்த்திருக்க மாட்டீங்க அப்படிங்கிற ஒரு செய்தியை உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. என்ன அந்த செய்தி அப்படிங்கிறத பார்க்கலாம். குரூப் 1 உங்களுக்கு வந்திருக்கிறது தி லவர்ஸ் அப்படின்னு வந்திருக்கு. அப்படின்னா அப்போ இங்கே ஏதேனும் ஒரு அழகாக உறவாக இருக்கலாம், அல்லது இப்பொழுது சில விஷயங்கள் உங்களுக்கு நல்லபடியாக ஒரு கை கூட போகுது. நிறைய கொஞ்சம் போராட்டங்கள் இருந்திருக்கும், கொஞ்சம் சவாலான, எப்படி சொல்றது, சவாலாக இருந்திருக்கும். பட் நவ் இட்ஸ் லைக் கம்மிங் டுகெதர். இப்பொழுது நேரம் நல்லா இருக்கு அப்படிங்கிறத தான் அவங்க இங்கே சொல்கிறாங்க. ஸோ நேரம் நல்லா இருக்கு, இனிமேல் சில விஷயங்கள் கைகூடி வரும் குரூப் 1 அப்படிங்கிறத சொல்கிறாங்க. குறிப்பிட்டவர்களுக்கு 1க்கு 2 வாய்ப்புகள், இந்த மாதிரியான செய்தியும் இங்கே சொல்கிறாங்க. சரி, இருந்தாலும் நம்ம இவங்களை இங்கே வைப்போம். லவர்ஸ் வந்திருக்கு, நல்ல ஆரோக்கியமான ஒரு செய்தி. இது ரொம்ப ஆச்சரியம் குரூப் 1, இதை நீங்கள் எதிர்பார்த்துருக்க மாட்டீங்க அப்படிங்கிற ஒரு செய்தியை கொடுத்துருக்குறாங்க. அதோடு இங்கே லவர்ஸும் வந்திருக்கிறாங்க. குரூப் 1க்கு என்ன அந்த ஆச்சரியமான செய்தி, இதை அவர்கள் எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. என்ன அந்த செய்தி, குரூப் 1 தேர்ந்தெடுத்தவர்களுக்கு என்ன அந்த ஆச்சரியமான செய்தி, அது நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இங்கே ஒரு செய்தி இருக்குது. அதோடு நம்ம ஷேடோவில் என்ன செய்தி சொல்கிறாங்க, 9 ஆஃப் கப்ஸ். அடேங்கப்பா, ஒரு ஆசை வந்து ஒரு சில பேருக்கு பூர்த்தியாக போகுது அப்படிங்கிற ஒரு செய்தியும் கொடுத்துருக்கு. என்னுடைய ஆசை, இந்த ஆசை பூர்த்தி ஆகுமா? கண்டிப்பாக ஆசைகள் பூர்த்தியாக போகுது. அதை தாங்க நமக்கு முன்னாடியே லவர்ஸ் வந்துட்டாங்க. அப்போ கொஞ்சம் சவாலாக இருந்தக்கூடிய நேரங்கள் இப்பொழுது சுமூகமாக இருக்கும். இப்போ நேரம் நல்லா இருக்கு. இந்த நேரம் நல்லா இருக்கும் பொழுது இப்போ நீ முயற்சிகள் பண்ணினா சில விஷயங்கள் கைகூடி வரும், நல்ல செய்தி வரும். குறிப்பிட்டவர்களுடைய ஆசையை நான் பூர்த்தி பண்ணணும், இந்த நேரம் நல்லா இருக்கா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக நேரம் நல்லா இருக்கு, நல்ல ஒரு ஆற்றல் அப்படிங்கிறது தான் இந்த 2 செய்திகளும் இங்கே சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ஒரு சில பேருக்கு ஆசை ஒன்று பூர்த்தியாக போகுது. இன்னும் குறிப்பிட்டவர்கள் ஏதேனும் வீட்டிலிருந்து ஏதேனும் ஒரு தொழில் செய்கிறது, வீட்டிலிருந்து ஒரு ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறது, வீட்டிலிருந்து வேலை செய்யக்கூடிய வாய்ப்புகள் கூட குறிப்பிட்டவர்களுக்கு இங்கே கொடுக்கப்படுது. 2வது செய்தியும் பார்ப்போம். பேஜ் ஆஃப் ஸ்வார்ட்ஸ், அதே தான், புதிய ப்ரொஜெக்ட்ஸ் ஒன்று வர இருக்கு, புதிய வாய்ப்புகள் இங்கே கொடுக்கப்படுது. ஆனால் இந்த பேஜ் ஆஃப் ஸ்வார்ட்ஸ் அப்படின்னு சொல்லும் பொழுது ஒரு கம்யூனிகேஷன், பேச்சுவார்த்தைகள் மூலமாக இருவரும் சேர்ந்து பேச்சுவார்த்தைகள் மூலமாக சில வாய்ப்புகள் கிடைக்க இருக்கு. நீங்க வந்து உத்தியோகத்துக்கு இப்போ நீங்க அப்ளிகேஷன் போட்டு அப்ளை பண்ணியிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்பொழுது உங்களை இன்டர்வியூக்கு கூப்பிடுறது, தொலைபேசி மூலமாக உங்களோட தொடர்பு கொண்டு பேசுறது, இங்கேயும் நீங்க பார்த்தீங்கன்னா இந்த லவர்ஸும் இங்கே அதை தான் சொல்றாங்க, இருவருமே பேசுறது அதுதான். ஸோ இங்கே வந்து நேரம் உங்களுக்கு இப்போ இங்கே நல்லா இருக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு செய்தியைத்தான் சொல்லியிருக்காங்க. ஸோ புதிய தொடக்கம், புதிய வாய்ப்புகள், புதிய முயற்சிகள் இப்பொழுது கைகூடி வரப்போகுது. அதோடு கம்யூனிகேஷன் இப்பொழுது நடக்க போகுது. இருவருமே சேர்ந்து இப்பொழுது பேசுறது, உறவாக இருந்தாலும் கூட இருவருமே இப்பொழுது மனமிட்டு பேசுறது. உனக்கு என்ன வேணும், என்னுடைய வாழ்க்கையை நம்ம எப்படி கொண்டுட்டு போகலாம், நம்ம இருவருமே சேர்றோம் அப்படின்னா எப்படி இந்த வாழ்க்கையை முன்னோக்கி கொண்டுட்டு போகலாம், எப்படி நம்மளுடைய வாழ்க்கையை நல்ல ஒரு தொடக்கத்தை, புதிய தொடக்கத்தை கொண்டுட்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கம்யூனிகேஷனும் இங்கே சொல்லப்படுது. 3வது செய்தி, கடவுளே, 8 ஆஃப் வான்ஸ், கண்டிப்பாக ஒரு நல்ல செய்தி உங்களை நோக்கி வருது குரூப் 1. 8 ஆஃப் வான்ஸ் அப்படின்னு சொல்லும்பொழுது கம்யூனிகேஷன் தான். இப்போதான் நம்ம எல்லாரும் சொல்லிட்டு இருந்தோம், நல்ல ஒரு கம்யூனிகேஷன் சேர இருக்கு, கம்யூனிகேஷன் பேச இருக்கிறீங்க. உத்தியோகம் ரீதியாக நீங்கள் வந்து முயற்சிகள் போட்டிருந்தீங்கன்னா கண்டிப்பாக இன்டர்வியூ கால்ஸ் அட்டென்ட் பண்ணுறது, இன்டர்வியூ மீட்டிங்ஸ் அட்டென்ட் பண்ணுறது, ஒரு கம்யூனிகேஷன் நடக்க இருக்கு.
ஆசைகள் குறிப்பிட்டவர்களுக்கு பூர்த்தியாக போகுது. 8 of wands அதே தான், வேகமாக நீங்கள் நினைத்த ஒரு காரியம், நினைத்த ஒரு ஆசை ஒன்று உங்களை நோக்கி வருகிறது. நேரமும் இப்பொழுது நல்லா இருக்கு. இங்கேயும் நம்ம ஹார்ட்டை பார்க்குறோம், இங்கேயும் லவர்ஸ். அப்போ அந்த உறவு ரீதியாகவும் சேர்றது. இப்பொழுது நம்ம 2 பேரும் மனமிட்டு பேசுவோம், வா மறுபடியும் இது நம்ம தொடரும், ஒரு புதிய தொடக்கத்தை நம்ம கொண்டுட்டு போகும், புதிய தொடக்கத்தை நம்ம ஆரம்பிப்போம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு செய்தி. ஸோ நல்ல ஒரு ஆச்சரியமான இந்த செய்தி. இது நீங்கள் நம்ப மாட்டீங்க அப்படிங்கிற அளவுக்கு, உண்மையில நம்ப முடியாத அளவுக்கு உங்களுக்கு ஆரோக்கியமான, ரொம்ப எப்படி சொல்றது, ரொம்ப ஆரோக்கியமான ஒரு சந்தோஷமான ஒரு செய்தியை கொடுத்துருக்குறாங்க. ஆசைகள் பூர்த்தி ஆகிறதும், புதிய தொடக்கங்கள், புதிய முயற்சிகள். நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் இல்லையா, இந்த 9 of cups வைத்து பார்க்கும் பொழுது குறிப்பிட்டவர்கள் வீட்டிலிருந்து வேலை செய்யக்கூடிய முயற்சிகள் எடுத்தீங்கன்னா இப்பொழுது உங்களுக்கு நல்லபடியாக அதனுடைய முடிவுகள் நல்லாவே உங்களுக்கு வரும் அப்படிங்கிற ஒரு செய்தியும் இங்க கொடுத்துருக்குறாங்க குரூப் 1. வாழ்த்துக்கள் குரூப் 1. சரி, ஆரக்கிள் செய்திகள் என்ன சொல்றாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். குரூப் 1, இது ரொம்ப ஆச்சரியமா இருக்கும், இது நீங்க நம்ப மாட்டீங்க அப்படிங்கிற அளவுக்கு உங்களுக்கு டெரோ நல்ல சிறப்பான செய்திகளை கொடுத்துருக்குறாங்க. அதோடு ஆரக்கிளும் உங்களுக்கு என்ன ஆசீர்வாதங்களை கொடுக்குறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். குரூப் 1, உங்களுக்கு இங்கே வந்திருக்கிறது விஸ்டம். அதே தான், விஸ்டம் அப்படின்னு சொல்லும் பொழுது ஞானம் அப்படிங்கிறது தான் இருக்கு. நல்ல ஒரு நாலேஜு, நல்ல ஒரு நாலேஜபிளாக நீங்கள் இருக்க போகிறீங்க. என்னென்னலாம் இப்போ குறிப்பிட்டவர்கள் உங்களுடைய ஆசையை பூர்த்தி பண்ணணும்னா அதுக்கு நீங்கள் தயாராக இருக்கிறது, தன்னுடைய புத்தியை நல்ல கூர்மையாக வச்சுக்கிறது, அதுக்கு என்ன வேணும், அதுக்கு என்ன செய்யணும் அப்படிங்கிற மாதிரியான ஞானம் உங்களுடைய உள் மனதில் இருந்து உங்களுக்கே ஒரு சிறப்பான ஒரு வழிகாட்டியாக இருக்கும் அப்படிங்கிறதையும் இங்கே சொல்கிறாங்க. அண்ட் விஸ்டம் அப்படின்னு சொல்லும் பொழுது அதே தாங்க, ஒரு நாலேஜ் இல்லையா, அது ஒரு நல்ல அறிவு, நல்ல ஞானம். இப்பொழுது கொஞ்சம் முன்னாடி நம்ம சொன்னது போல சவாலாக இருந்தது, இப்பொழுது அந்த ஒரு நல்ல நேரம் தான். இப்பொழுது உங்களுடைய மனசு கூட புகை மூட்டமாக முன்னாடி இருந்திருக்கும், ஒரு கிளாரிட்டி இல்லாமல் இருந்திருக்கும். இப்பொழுது நல்ல ஒரு கிளாரிட்டி பிறக்கும், நல்ல ஞானம், நல்ல அறிவு கூர்மை இப்பொழுது சிறப்பாகவே உங்களுக்கு இருக்கும் அப்படிங்கிறதையும் இங்கே சொல்லியிருக்கிறாங்க குரூப் 1. கடைசியாக இவர்கள் நமக்கு ஏதாவது ஒரு எச்சரிக்கை கொடுப்பாங்க, அல்லது ஆலோசனை, அறிவுரைகள், ஆசீர்வாதங்களாக கூட அமையலாம். என்ன சொல்றாங்க குரூப் 1க்கு? இது ரொம்ப ஆச்சரியம், இது நீங்கள் நம்பவே மாட்டீங்க அப்படிங்கிற அளவுக்கு இங்கே செய்திகளை கொடுத்துருக்குறாங்க. ஸோ குரூப் 1க்கு என்ன அந்த செய்தியை சொல்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். குரூப் 1, ஸ்டே ஆன் டார்கெட். அதே தான், ஒன்றுமே நடக்கலையேன்னு மனமிட்டு போய் பின்கால வச்சிடாதீங்க அப்படிங்கிறத தான் இங்கேயும் சொல்கிறாங்க. அதனால இங்கே ஸ்டே ஆன் டார்கெட். நினைத்த காரியம் ஒன்று நல்லபடியாக கைகூடி வரப்போகுது, அந்த நோக்கத்திலே மட்டும் இரு. உன்னோட லட்சியம் என்ன, உன்னுடைய குறிக்கோள் என்ன, உன்னுடைய வாழ்க்கையோட பர்பஸ் என்ன அப்படிங்கிறதுல மட்டும் நல்ல நேர்மறையாக நம்பிக்கையோடு இரு. ஸ்டே ஆன் டார்கெட். அதிலிருந்து அசந்து போயிடாத. யாராவது ஏதாவது சொல்கிறாங்கன்னு கேட்டுக்கிட்டோம் பின்னோக்கி போயிடாத. எது இருந்தாலும் பொறுமையாக முன்னோக்கி போ. நடக்கக்கூடிய அனைத்தும் உங்களுக்கு சிறப்பாக நேர்மறையாக நடக்க இருக்கு குரூப் 1. வாழ்த்துக்கள். நான் உங்கள் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். இது கோவின் ப்ளூ டெரோ குரூப் 2 தேர்ந்தெடுத்தவர்கள்னா இது ரொம்ப ஆச்சரியமா இருக்கும், இதை நீங்க நம்ப மாட்டீங்க அப்படிங்கிற ஒரு செய்தியை உங்களுக்கு இங்க கொடுத்துருக்குறாங்க, ஒரு சிக்னிஃபிகேட் மெசேஜ். அதன் பிறகு இன்னும் செய்திகள் இருக்கு. இது ஒரு பொதுவான வாசிப்பு, இதை நீங்க ஞாபகத்துல வச்சுக்கோங்க. எனக்கு ஏன் இதெல்லாம் நடக்க மாட்டேங்குது, என்ன தடைகள் இருக்கு, வாட் ஆர் த பிளாக்கேஜஸ் அப்படிங்கிற மாதிரியான கேள்விகள் இருந்ததுன்னா தனிப்பட்ட வாசிப்பை எடுத்து நீங்க பார்க்கலாம். நீங்க கோவின் ப்ளூ கிட்ட தான் எடுத்து பார்க்கணுங்கிறது கிடையாது. கோவின் ப்ளூவை விட சிறப்பான டெரோ வாசிப்பாளர்கள் இருக்கிறாங்க, நீங்க அவர்கள்கிட்ட கூட தனிப்பட்ட வாசிப்பை எடுத்து பார்க்கலாம். கோவின் ப்ளூ டெரோ அவர்களுடைய தனிப்பட்ட வாசிப்பு டீட்டெயில்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, நீங்கள் கிளிக் பண்ணி பார்க்கலாம். குரூப் 2, உங்களுக்கு இது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும், இதை நீங்கள் நம்ப மாட்டீங்க அப்படிங்கிற அளவுக்கு உங்களுக்கு அந்த சிக்னிஃபிகேட் செய்தி என்ன? தி எம்பரர் தான் போடுற திட்டங்கள் இப்பொழுது சிறப்பாகவே அமையும். நான் ஒரு திட்டம் வச்சிருக்கேன், யார்கிட்டையுமே பெருசாக நான் பகிர்ந்துக்கல, என் மனசில் ஒரு திட்டம் இருக்குது, அது நடக்கணும், அதை நடத்தி காட்டுவேங்கிற ஒரு வெறி அப்படிங்கிறதையும் ஒன்று சொல்கிறாங்க. இரண்டாவது தி எம்பரர்னு சொல்லும் பொழுது குறிப்பிட்டவர்கள் உத்தியோகத்தில் நல்ல ஒரு பொறுப்பு உங்களுக்கு கொடுக்க போகிறாங்க, ஒரு லீடர்ஷிப். நீங்கள் தான் ஆர்மியில் இருக்கிறது,
ஏர்ஃபோர்ஸு, அதோடு ஏர்ஃபோர்ஸ், ஆர்மி, போலீஸ், அதோடு நல்ல மேனேஜர், தலைமை ஆசிரியர்கள், தலைமை பொறுப்பு, டாக்டர்ஸ், நர்சஸ், லாயர்ஸ், இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம். இந்த மாதிரியான ஒரு தலைமை பொறுப்பு உங்களுக்கு கொடுக்கப்படுது. அதோடு இன்னும் எனக்கு வேலை ஒன்றும் அமையலைங்க அப்படின்னு சொல்லும் பொழுது நீங்கள் நல்ல ஒரு வேலைக்கு எழுதி போடுறீங்க. அந்த வேலை உங்களுக்கு நல்ல ஒரு பொறுப்பான ஒரு 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 பொசிஷன் உங்களுக்கு கொடுக்கப்படுது, அந்த பதவி உங்களுக்கு கொடுக்கப்படுது அப்படிங்கிறதையும் இங்கே சொல்கிறாங்க. இன்னும் மூன்றாவது செய்தி இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, உங்களுக்கு வேண்டிய மரியாதை உங்களுக்கு கிடைக்க போகுது அப்படிங்கிற ஒரு செய்தியும் கொடுத்துருக்குறாங்க குரூப் 2. சரி, டேரோ என்ன செய்திகள் சொல்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். சரி, குரூப் 2ஐ தேர்ந்தெடுத்தவர்கள், இது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும், இது நீங்கள் நம்ப மாட்டீங்க அப்படிங்கிற அளவுக்கு இங்கே எம்ப்ரர் அப்படின்னு ஒரு செய்தியை கொடுத்துருக்குறாங்க. குரூப் 2ஐ தேர்ந்தெடுத்தவர்களுக்கு தி எம்ப்ரர் அப்படிங்கிற ஒரு செய்தியை கொடுத்துருக்குறாங்க. என்ன அந்த செய்தி அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த 2 செய்திகளை பார்ப்பதற்கு பிறகு முன்னாடி ஷேடோவில் என்ன செய்தி கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். குரூப் 2, ஆஹா அடேங்கப்பா, எவ்வளவு பிரகாசமாக மஞ்சள் நிறமாக மங்களகரமாக சூரியனே உங்களுக்கு வந்திருக்கிறாங்க. குரூப் 2 அதே தாங்க, நம்ம இப்போ தான் சொல்லிட்டு இருந்தோம், தலைமை பொறுப்பு, தலைமை, தலைவன், தலைவி அப்படின்னா சூரியன் ஒருவனே. எல்லாரும் எழுந்துக்கிறதுக்கு முன்னாடி அவர் எழுந்திருச்சிருவாரு. நீ கட்டையாக இருந்தாலும் சரி, நட்டையாக இருந்தாலும் சரி, நீ பணக்காரனாக இருந்தாலும் சரி, ஏழையாக இருந்தாலும் சரி, சின்ன வீடோ பெரிய வீடாக இருந்தாலும் சரி, நீ எப்படிப்பட்ட சூழ்நிலைகளை இருந்தாலும் சரி, அனைவருக்கும் சமமான பிரகாசத்தை, ஆசீர்வாதத்தை கொடுக்கக்கூடியவர் சூரியன். அதோடு சூரியன் அப்படின்னாலே அவன் தலைவன் இல்லையா, அவர்கள் தலைவி அப்படிங்கிற அளவுக்கு தான் எம்பரர். அவர்களுக்கு பக்கத்திலே அவங்க வந்திருக்கிறாங்க. இப்போ கண்டிப்பாக ஆரம்பத்திலே சொன்னது போல தான், கண்டிப்பாக குறிப்பிட்டவர்களுக்கு உத்தியோகத்தின் நல்ல செய்தி ஒன்று வர இருக்கு, நேர்மறையாக இருக்கும், பாசிட்டிவாக இருக்கும். தலகணத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இரு. எனக்கு கிடச்சிருச்சு, நான் எவ்வளோ பெரிய பதவியில் இருக்கேன், நீ யார், உனக்கு என்ன அப்படிங்கிறத மட்டும் யாராவது உங்ககிட்ட அந்த மாதிரி வேணுமனே வம்பிழுக்கிற மாதிரி பேசினாலோ அல்லது கவனமாக இருக்கணும். நீங்களும் யார்கிட்டையும் போய் உங்களோட தலகணத்தையும் அந்த மாதிரி எதுவும் பேசிடாதீங்க அப்படிங்கிற ஒரு மறைமுகமான ஒரு செய்தி இங்கே சொல்லப்படுது. ஸோ கண்டிப்பாக உத்தியோகத்தின் நல்ல செய்தி ஒன்று வர இருக்கு. ஏற்கனவே உத்தியோகத்தில் இருக்கீங்கன்னா நல்ல பதவி ஒன்று கிடைக்க இருக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு செய்திகளை கொடுத்துருக்குறாங்க. நான் நிரூபித்து காட்ட போறேன்னா, நம்ம ஆரம்பத்தில் ஒரு செய்தி சொன்னோம், நான் போட்ட திட்டங்களை நிரூபித்து காட்ட போறேன், ரொம்ப ஃபயராக இருக்கேன், நெருப்பாக இருக்கேன் அப்படின்னு நம்ம சொன்னோம். சூரியனும் நெருப்பு தான். ஸோ அந்த மாதிரி நல்ல ஒரு நேர்மறையான செய்தியை கொடுத்துருக்குறாங்க. இரண்டாவது செய்தி தி குவீன் ஆஃப் பென்டக்கிள்ஸ். அதே தான், எல்லாமே உங்களுக்கு வட்டமாக வந்துகிட்டு இருக்கு குரூப் 2. ஸோ குவீன் ஆஃப் பென்டக்கிள்ஸ் அப்படின்னு சொல்லும் பொழுது பணம் ரீதியாக இப்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு வரவுகள் வருது, லாபங்கள் வருது. கொஞ்சமாக சேமிச்சு வச்சுக்கோங்க. கண்மூடித்தனமாக செலவு பண்ணாதீங்க. தேவையானதுக்கு மட்டும் செலவு பண்ணுங்க. குறிப்பிட்டவர்கள் புதிய வீடு, புதிய வாகனங்கள் வாங்க போறீங்க. இருக்கிற வீட்டையோ இருக்கிற வாகனத்தை கூட புதுப்பிக்க போறீங்க அப்படிங்கிற ஒரு செய்தியும் கொடுத்துருக்குறாங்க. இந்த செய்தி எதுக்கு சொல்றாங்கன்னு தெரியலங்க. குறிப்பிட்டவர்களுக்கு மட்டும்தான். ஏதேனும் பணம் ரீதியாக அல்லது வசதிகள் எனக்கு கொஞ்சம் குறைவா இருக்கு, எனக்கு அந்த விஷயத்துல கொஞ்சம் உதவி வேணும் அப்படின்னு சொல்லும் பொழுது யாரோ ஒருத்தவங்க உங்களுக்கு உதவி செய்வாங்க அப்படிங்கிற ஒரு செய்தியும் இங்க சொல்றாங்க. ஆனா அந்த உதவி செஞ்ச பிறகு நீங்களும் அவங்களுக்கு ஏதாவது ஒரு பரிசும் நீங்க கொடுக்க போறீங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு செய்தியும் சொல்றாங்க குரூப் 2. மூன்றாவது செய்தியும் பார்த்துருவோம். அடேங்கப்பா, என்ன குரூப் 2 இவ்வளவு ஆச்சரியமான ஒரு செய்தி, நம்பவே முடியாத அளவுக்கு பிரபஞ்சம் உங்களுக்கு எவ்வளவு பெரிய ஒரு செய்தியை கொடுத்துருக்காங்க. மெஜிஷியன், இது தான் நம்ம ஆரம்பத்திலே சொல்லிட்டோம் இல்லையா குரூப் 2, இந்த மாதிரி நான் நிரூபிச்சு காட்ட போறேன், என்னால் நான் போட்ட திட்டங்கள், அதுதாங்க டபுள் கன்ஃபர்மேஷன். த மெஜிஷியன், நான் போட்ட திட்டங்கள் நிரூபிச்சு காட்டக்கூடிய ஒரு நல்ல நேரம் இப்பொழுது உங்களுக்கு. அதோடு மெஜிஷியன் சொல்லும் பொழுது உங்களுடைய பிரார்த்தனை ஒன்று நிறைவேறது, ஒரு மேனிஃபெஸ்டேஷன். நான் ரொம்ப நாளாக யாருக்கிட்டையுமே நான் சொல்லலைங்க, எனக்கும் பிரபஞ்சத்துக்கும் இடையே உள்ள இந்த ரகசியம், எனக்கும் என்னுடைய இஷ்ட தெய்வத்துக்கு உண்டான ஒரு ரகசியம், எனக்கு மட்டும் இருந்த ஒரு ரகசியம் இப்பொழுது நடக்க இருக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு செய்தி. மெஜிஷியன், அதோடு மட்டும் இல்லை குரூப் 2, இதுதான் நல்ல ஒரு நேரம் நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணுறது. இந்த வீடியோவை நீங்கள் பார்க்குறீங்க, உங்களுக்கு குரூப் 2 அமைஞ்சதுன்னா உடனடியாக இந்த செய்திகளெல்லாம் கேட்ட பிறகு மனசில் இருக்கக்கூடிய ஆசை
ஆசைகளோ பிரார்த்தனைகளோ அதை வந்து பிரபஞ்சத்துக்கு ஒரு கடிதமாக எழுதுறதோ அல்லது உங்கள் இஷ்ட தெய்வத்துக்கோ குல தெய்வங்களுக்கோ தேவதைகளுக்கோ முன்னோர்களுக்கு கூட நீங்கள் ஒரு கடிதமாக எழுதி அதை ரகசியமாக எடுத்து வைங்க. அதோடு அதை மறந்துடுங்க. அதன் பிறகு நடக்க வேண்டியது சிறப்பாக நேர்மறையாக உங்களுக்கு அமைய இருக்கு. குரூப் 2 வாழ்த்துக்கள். குரூப் 2 இங்க நம்ம ஆரக்கிள் செய்தி என்ன சொல்றாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். குரூப் 2 தேர்ந்தெடுத்தவர்கள் இது ரொம்ப ஆச்சரியமாகத்தான் உங்களுக்கு செய்திகளை கொடுத்துருக்குறாங்க. ஆரக்கிள் உங்களுக்கு என்ன ஆசீர்வாதங்களை கொடுக்குறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். இவங்க வராங்க குரூப் 2, பார்க்கலாம் என்ன அந்த செய்தி உங்களுக்கு வந்திருக்கிறது. ப்ரொடக்டிவிட்டி, ரொம்ப பிஸியாக இருக்க போகிறீங்க. அதுதான் அந்த குவீன் ஆஃப் பென்டக்கிள்ஸ். யூ ஆர் கோயிங் டு பி பிஸி, ரொம்ப பிஸியாக இருக்க போகிறீங்க. குறிப்பிட்டவர்களுக்கு பணம் ரீதியாக ஏதேனும் ஒரு லாபம் வரப்போகிறது. ஏன்னா ப்ரோமோகனேட் அண்ட் பி அப்படின்னு சொல்லும் பொழுது டெரோவை பொறுத்த வகையில் ஒரு அபாண்டன்ட், இது மிகுதியான ஒரு செய்தியாக குறிப்பிட்டவர்களுக்கு சொல்லப்படுது. ஆமாங்க, நான் ஒரு பணத்துக்காகத்தான் நான் இப்பொழுது காத்துக்கிட்டு இருக்கேன், ஒரு கடன் கேட்டிருக்கேன், அல்லது ஒரு நான் வந்து பணத்துக்காக வந்து காத்துக்கிட்டு இருக்கேன், அந்த மாதிரியான ஒரு செய்தி. அல்லது நிறைய முயற்சிகள் போட்டிருப்பீங்க, ஒரு சம்பள உயர்வாக இருக்கலாம், ஒரு போனஸாக இருக்கலாம், ஒரு பரிசாக கூட ஒரு சில பேருக்கு ஏதேனும் ஒரு லாபம் உங்க கைக்கு வர இருக்கு. கொஞ்ச நாளா பணம் வந்து தடைபட்டு இருந்தவர்களுக்கு இப்பொழுது குறிப்பிட்ட ஒரு பணம் உங்க கைக்கு வரும் அப்படிங்கிறது தான் இங்க ஒரு செய்தி. நல்ல ஒரு டபுள் கன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்குறாங்க. அதோடு நம்ம முன்னாடி சொன்னதுதான், ரொம்ப பிஸியா இருக்க போறீங்க குறிப்பிட்டவர்கள். ஏன்னா நினைத்த காரியம் என்று நான் வந்து உன்னை நிறைவேற்றி காட்டணும்னு வெறியோடு இருக்கிறீங்க இல்லையா? அப்ப நீங்க அது எந்த அளவுக்கு பிஸியாக உங்களை வந்து கரெக்டாக நீங்கள் திட்டங்கள் போட்டு அதை செயல்படுத்த போகிறீங்க, அதெல்லாம் ரொம்ப பிஸியாக இருப்பீங்க அப்படிங்கிறதான் ப்ரொடக்டிவிட்டி சொல்கிறாங்க. அதோடு ப்ரொடக்டிவிட்டின்னு சொல்லும் பொழுது அப்படியே அதே இடத்துல உட்காந்துக்காத, அந்த இடத்த விட்டு எழுந்து வா, கம் அவுட் ஆஃப் யோர் கம்ஃபர்ட் ஜோன். உனக்கான அந்த பர்பஸ், உன்னுடைய லைஃபோட லட்சியங்கள் என்ன அப்படிங்கிறத திட்டம் போட்டு செயல்பட்டினா நீ கண்டிப்பாக உன்னுடைய வாழ்க்கையில் தலைவியாக நீ வாழ்வ அப்படிங்கிறதுல 2 செய்திகள். 3வது செய்திகள், 4வது செய்தியும் உங்களுக்கு சொல்லப்படுகிறது குரூப் 2. சரி, கடைசியாக இன்னும் ஒரு ஆரக்கிள் செய்திகளை நம்ம பார்த்துருவோம். இவர்கள் நமக்கு ஏதேனும் ஒரு எச்சரிக்கை, ஒரு ஆலோசனை, அறிவுரை, ஆசீர்வாதங்களாக கூட கொடுக்கலாம். இது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும், நீங்கள் நம்ப மாட்டீங்க அப்படிங்கிற அளவுக்கு தான் உங்களுக்கு இது வரைக்கும் செய்திகள்லாம் வந்திருக்கிறாங்க. இருந்தாலும் இவர்கள் உங்களுக்கு என்ன செய்திகள் கொடுக்குறாங்க, பிரபஞ்சம் உங்களுக்கு என்ன அந்த ஆசீர்வாதமோ எச்சரிக்கையோ அறிவுரையோ என்ன செய்தி சொல்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். குரூப் 2 குரூப் 2 தேர்ந்தெடுத்தவர்கள் உங்களுக்கு என்ன அந்த செய்தி, த கீ. அதே தான், இப்பொழுது நேரம் நல்லா இருக்கு, சாவி கையில் கிடைக்க போகுது. அப்போ நல்ல ஒரு செய்தி கிடைக்கிது, உத்தியோகத்தில் நல்ல செய்தி வருது. அப்போ சாவி உங்கள் கையில் வருது அப்படின்னா நீங்கள் ஏதோ ஒரு பொறுப்புக்கு வர போறீங்க, ஒரு தலைமை பொறுப்புக்கு வர போறீங்க, நல்ல ஒரு பதவி கிடைக்கிது. உத்தியோகம் இல்லாதவர்களுக்கு நல்ல ஒரு செய்தி கிடைக்கிது. அந்த மாதிரி. அதோடு வந்து புதிய வீடு நீங்கள் வாங்க போறீங்க நம்ம சொல்லிட்டு இருந்தோம். இருக்கிற வீட்டையை புதுப்பிக்கிறது, இருக்கிற வாகனத்தையும் புதுப்பிக்கிறது, புதிய வாகனங்கள் வாங்குறது, அந்த மாதிரி ஒரு சாவி இப்பொழுது கைக்கு வரப்போகிறது. அப்பாடா, நான் இஷ்டப்பட்டது என் கைக்கு வந்துருச்சுங்க, நான் காட்டுறேன் பாரு இப்ப நான் யாரு அப்படிங்கிறத நிரூபிச்சு காட்டக்கூடிய ஒரு அற்புதமான நேரத்தை தான் குரூப் 2க்கு சொல்லியிருக்கிறாங்க. நல்ல ஒரு ஆரோக்கியமான நேர்மறையான ஆற்றல்ல இருக்கிறீங்க குரூப் 2. இது நீங்க ஆரோக்கியமாக பயன்படுத்திக்கங்க. வாழ்த்துக்கள் குரூப் 2. நான் உங்களை அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.